இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட். அதனால் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான். காலையில் எழுந்துச்சோம் சூப்பராக ஒரு கப் டீ வச்சு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி கித்தியாவுக்கும் ஸ்கூல் லீவு. இன்றைக்கி ரொம்ப டைம் இருந்துச்சு, அதனால் ரொம்ப பொறுமையாக பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இடியாப்பம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த டைம் டபுள் ஹார்ஸ் இந்த பிராண்டு வாங்கினீங்க, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இடியாப்பம். நான் எப்போவுமே வாங்குற பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பிராண்டு தான் வாங்குவேன். இந்த டைம் டபுள் ஹார்ஸ் இடியாப்பமாவு தான் வாங்கினேன். அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. இடியாப்பம் ரெடிமேடாகவே இருக்குங்க, பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு சாப்பிட வேண்டியதாக வேலை. என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு நாள் டேஸ்ட் பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதையும் ஒரு நாள் வாங்கி ட்ரை பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேங்க. இன்றைக்கி சைட் டிஷ்ஷாட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். எங்களுக்கு கிருத்தியாவுக்கு மட்டும் ஆல் டைம் ஃபேவரட் தேங்காய் பால் தான். இடியாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, முட்டை குழம்பு, இந்தமாரி குருமா அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்னிங் டைம்னால நான் வந்து தேங்காய் சட்னியோட முடிச்சிட்டேன். இந்த இடியாப்பம் எதுக்கு எடுத்து மாற்றிட்டு இருக்கேன்னா, என் ஹஸ்பண்ட் எது வச்சாலும் 3 தான் சாப்பிடுவாங்க. அதனால் இருக்கையிலே பெருசாக பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன்.